தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். நகரம் முதல் கிராமம் வரையிலான பலதரப்பட்ட ரசிகர்களின் இதயம் கவர்ந்த நடிகராக வலம் வந்தவர் விஜயகாந்த். அவருக்கு திடீரென அரசியல் ஆசை ஏற்படவே தேமுதிகவை ஆரம்பித்தார். குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆனார். ஆனால் பின்னர் அரசியலில் அவருக்கு ஏற்றம் இறக்கமாகவே இருந்தது. இந்த சூழ்நிலையில் 2016ஆம் ஆண்டு முதலே விஜயகாந்துக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சிகிச்சைக்காக சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று திரும்பி வந்தார். ஆனாலும் பழைய நிலைமை திரும்பவில்லை. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆனவர் கடந்த 11ஆம் தேதிதான் வீடு திரும்பினார். அவர் வீடு திரும்பிய சில மணி நேரத்திலேயே தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெறும் என அறிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த். அதன்படி திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் 14ஆம் தேதி பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெற்றது. அப்போது கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமிக்கப்பட்டார். தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதாவை பொதுச் செயலாளராக நியமனம் செய்து ஏகமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த நொடியே அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? விஜயகாந்த் காலில் விழுந்து ஆசி பெற்றார். பின்னர் பிரேமலதாவின் கரத்தை உயர்த்தி பிடித்தார் விஜயகாந்த். தலைவரான விஜயகாந்துக்கு நிகரான அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உண்டாம். இனி தேமுதிகவின் எதிர்காலத்தை பிரேமலதா முடிவு செய்வார். ஆனால் பிரேமலதாவின் எதிர்காலம்